Okay, let me share my screen. Okay, screen தெரியுதா? Guys? சரிண்ணா. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? டேட் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பிகாஸ் டேட் தான் எல்லாமே. ஒரு டேட்டாபேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா டேட் இல்லாம எதுவுமே கிடையாது. எந்த டேட்டாபேஸ் போனாலும் சரி, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் அங்க வந்து டேட்னு ஒரு காலம் கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க ஹெச்ஆர் இன்ஃபர்மேஷன் தான் சரி, இல்ல சப்போஸ் ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன், ஓகே, ஆர் வாட் எல்ஸ், ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஆர்டர்ஸ், ஓகே, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ எது எடுத்தாலும் ஸோ எந்த டேட்டாபேஸ் எந்த ஒரு இதெல்லாம் டொமைன் சொல்றாங்க. ஓகேவா? சி, நீங்க ஒர்க் பண்ண போகும்போது இதெல்லாம் ஒரு டொமைன். ஹெச்ஆர் டொமைன் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் டொமைன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஏதாவது ஹெல்த் கேர்ல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஜாயின் பண்றீங்க, ரிப்போர்ட்டிங் அப்படின்னா அங்க ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க. பேஷண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், பேஷண்ட் எப்போ ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேஷண்ட், ஒரு 10,000 பேஷண்ட் வரலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஓகேவா? ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நீங்க வந்து சார்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வால்மார்ட், ஃபிளிப்கார்ட், இப்போ ஆர்டர், ஜெப்டோ, பிளிங்கன் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் பிக் 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 கம்பெனிஸ். அதுல நிறைய ஸ்மால் கம்பெனிஸ் இருக்கு. ஓகேவா? அதுல அந்த மாதிரி இப்போ டிவிஎஸ், அசோக் லேலண்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் போகும்போது இந்த ஆர்டர்ஸ், டிரான்சாக்ஷன் டேட்டு, ஓகேவா, டெலிவரி டேட்டு, ப்ராடக்ட் கிரியேட் பண்ண டேட் எல்லாமே இருக்கும். ஸோ டேட் இல்லாம எதுவுமே கிடையாது. இப்போ பேங்க் எடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டிரான்சாக்ஷன் டேட் இருக்கும். ஓகேவா? நீங்க வித்ட்ரா பண்ண டேட்டு, டெபாசிட் பண்ண டேட்டு, அக்கௌண்ட் கிரியேஷன் டேட்டு, உங்க டேட்டா எல்லாமே டேட் தான். ஸோ டேட்டை வச்சு நிறைய வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த டேட்ஸ் சம்பந்தமான ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 5-6 ஃபங்க்ஷன் நம்ம நீ பார்க்க போறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டேட் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா சிஸ் டேட். சிஸ் டேட் அப்படின்னா வந்து இட் வில் கிவ் யூ த கரண்ட் டேட். ஓகேவா? இன்னைக்கு என்ன டேட்? ஓகேவா? டுடேஸ் டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வழக்கமா என்ன கொரி போடுவோம்? நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் போடுவோமா? ஓகேவா? இது கொடுத்தா உங்களுக்கு என்னன்னா எல்லா ரெக்கார்டும் வரும். ஸோ இங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ் டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டுடேஸ் டேட் என்னன்னு அந்த டேட் வரும் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, டுயல். அது என்ன டுயல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே. என்ன டுடேஸ் டேட் 21st ஜூலைங்களா? ஓகேவா? இந்த சிஸ் டேட்ங்கிறது வந்து உங்களுக்கு இன்னைக்கு டேட் வந்து கொண்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கு தான் வி ஆர் டூயிங் சிஸ் டேட். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து மத்த கொரிஸ் போகும்போது வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டேட். ஸோ இந்த சிஸ் டேட்டும் கரண்ட் டேட்டும் மோரலஸ் சேம் தான். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து போத் இந்த ஃபங்க்ஷனும் இட் வில் கிவ் யூ த கரண்ட் டேட். இன்னைக்கு என்ன டேட் அப்படின்றது கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் மந்த்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 1 செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு ஆட் மந்த்ஸ். இந்த ஆட் மந்த் என்ன அப்படின்னா வந்து ஸோ இன்னைக்கு டேட் என்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் கோரிக்கை வாட் இஸ் டுடேஸ் டேட்? டுடேஸ் மந்த் என்ன? டுடேஸ் டேட் ஜூலை 21st 21. இல்லையா? ஸோ இந்த 21st எனக்கு வந்து ஒரு 2 மாசம் ஆட் பண்ணும். ஓகேவா? 2 months ஆட் பண்ணும். ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஆகஸ்ட், செப்டம்பர் 21st வரும். கரெக்டுங்களா? ஓகே ஓகே, போட்டு பார்க்கலாமா? ஸோ சிஸ் டேட்ங்கிறது உங்களுக்கு டுடேஸ் டேட். டுடேஸ் டேட்டோட ஐ நீட் டு ஆட் 2 months. அதுக்கு ஆட் பண்ற ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட் மந்த்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ண போறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த செலக்ட்ல வந்து ஆட் மந்த் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இங்க என்ன சொல்றா? டேட்.
டேட்ங்கிறது வந்து என்ன இல்ல, ஐ மீன் இட் கேன் பி எனி காலம் ஆர் டேட். இங்க டேட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், சிஸ் டேட் யூஸ் பண்ண போறோம், விச் இஸ் டுடேஸ் டேட். ஓகேவா? சிஸ் டேட், சிஸ் டேட். அதுக்கப்புறம் என்னங்கிறது வந்து நீங்க எத்தனை மாசம் வேணா கொடுத்துக்கலாம். அதுதான் இங்க வந்து பை டிஃபால்ட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கிவ் யூ 2 months. ஓகேவா? ஃப்ரம் dual. வாட் இஸ் கரெக்டா வந்துச்சு உங்களுக்கு? இப்போ என்ன காமிக்குது இப்போ உங்களுக்கு? 21st September வந்துச்சா? ஸோ எத்தனை மாசம் ஆட் பண்ணிருக்கோம் நம்ம இந்த மந்தோட, இன்னைக்கு கரண்ட் டேட்டோட நம்ம 2 months ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்றோம், டேட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்குது. ஒன் இஸ் சிஸ் டேட், ஒரு காலம், ஒரு பேராமீட்டர் வேல்யூ. ஓகே, இந்த காலம் நம்ம வந்து எல்லா டேட் காலமும் எடுத்துக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல வந்து நமக்கு வந்து ஹையர் டேட் இருக்கு. ஓகேவா? ஹையர் டேட் இருக்கா? ஓகே, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். ஸோ ஆட் மந்த்ஸ்ங்கிறது ஒரு டேட் காலமோட நம்ம எத்தனை மாசம் வேணா ஆட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஆட் மந்த்ஸ், அதாவது மந்த்தை வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 month ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேட்டோட உங்களுக்கு 5 month ஆட் ஆகி வரும். டிசம்பர் வந்துச்சா? டிசம்பர் 2025. இதே 6 கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கோ டு 2026 ஜனவரி போயிடும். ஓகேவா? 2026 ஜனவரி. ஓகேவா? ஸோ இது ஆட் மந்த்ஸ் முடிஞ்சாச்சு. மந்த்ஸ் பிட்வீன் என்ன அப்படின்னா, ஓகேவா, இந்த இந்த டேட் 1 டேட் 2. ஓகேவா? இந்த டேட் 1 டேட் 2க்குள்ள எத்தனை மாசம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் we are using this months between. ஓகேவா? ஓகே, நான் வந்து ஒரு மந்த்ஸ் பிட்வீன் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. I'll show you example. ஓகே, months between. 1 second.
Not audible, sir. Okay, sorry guys, I was speaking on mute. Okay, see, months between பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. months between will accept two dates, ஓகேவா? ஒரு ஸ்டார்ட் டேட், ஒரு எண்ட் டேட். அந்த டூ டேட்ஸ்க்குள்ள எவ்வளோ மந்த்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க, பிட்வீன்ல எவ்வளவு மந்த் இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மந்த்ஸ் பிட்வீன் யூஸ் பண்றோம், ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், ரெண்டு டாபிக். ஒன்று வந்து ஆஸ், இங்க வந்து ஆஸ் அப்படின்னு ஒரு காலம் டிஃபைன் பண்ணிருக்கோம், தட் இஸ் அலையாஸ் நேம். ஓகே, செகண்ட் வந்து டியூயல். டியூயல் இஸ் ஜஸ்ட் டம்மி டேபிள். ஓகே, ஓகே, வாட் இஸ் திஸ் அலையாஸ்? அலையாஸ்ங்கிறது we are giving alternative name for any column which we are selecting, ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்றேன், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா ஹையர் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கொரி ரன் பண்றேன், ஓகேவா? நமக்கு ஆஸ் யூஸ்வல் இந்த காலம்ஸ்லாம் எப்படி வருது, நம்ம எப்படி அந்த ஆக்சுவல் காலம் நேம் மாதிரி வருது, ஓகேவா? ஸோ எனக்கு ஆக்சுவல் காலம் நேம் மாதிரி வேணும். எனக்கு எப்படி வேணும்னா, எப்படி வேணும்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் ஆர் ஜஸ்ட் அந்த அண்டர் ஸ்கோர் இல்லாம வேணும், ஓகேவா? இங்க வந்து லாஸ்ட் நேம் வந்து அண்டர் ஸ்கோர் இல்லாம வேணும், ஓகேவா? ஓகேவா? இங்க வந்து ஹையர் டேக்கு வந்து எனக்கு வந்து ஜாயின் டேட்னு வேணும். அப்படின்னா இப்போ ஜஸ்ட் எனக்கு வேற ஒரு காலம் நேம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஆஸ், இது கால அலையாஸ்ன்னு சொல்றாங்க. அலையாஸ் மீன்ஸ் இதுக்கு பதிலா இந்த நேம் யூஸ் பண்றோம்னு சொல்றோம், ஓகேவா? அதே மாதிரி இங்க ஆஸ் கீவேர்ட் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க வந்து ஆஸ். ஸோ இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம் பதிலா யூ வில் கெட் அ ஃபர்ஸ்ட் நேம், அண்ட் லாஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம் பதிலா யூ வில் கெட் லாஸ்ட் நேம், அண்ட் ஜாயின் டேட் பதிலா, ஐ மீன் ஹையர் டேட் பதிலா யூஆர் கெட்டிங் ஜாயின் டேட். ஆக்சுவல் காலம் நேம் வந்து டேட்டா பேஸ்ல இந்த காலம்ஸ்ல இருக்கிறது நமக்கு ஹையர் டேட்னு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலா அலையஸ் நேம் யூஆர் கெட்டிங் ஜாயின் டேட். நான் இங்க ஏன் அலையஸ் நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆஸ் மந்த்ஸ் பிட்வீன்னா, ஸோ இதுதான் ஆக்சுவல் காலம். இந்த என்டையர் ஃபங்க்ஷனுமே வந்து உங்களுக்கு காலமா எடுத்துக்குது, ஓகேவா? சம்டைம்ஸ் இது வந்து நமக்கு தேவைப்படாது, ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு என்ன வருது, என்டையர் இந்த ஃபங்க்ஷன் என்டையர் நேமே வந்து நமக்கு காலம் நேமா வருது. நமக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஜஸ்ட் மந்த்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஆஸ்ன்னு போட்டு மந்த்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த காலம் நேம் மந்த்ஸ்ன்னு வந்துடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் யூஸ் பண்ணேன், ரவுண்ட் ட்ரங்க் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் ட்ரங்க்னா வந்து ஜஸ்ட் இது நம்ம ட்ரங்கேட் பண்றது, அதாவது ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் எந்த வேல்யூஸ் இருந்தாலும் இட் வில் கெட் ட்ரங்கேட், ஓகேவா? ட்ரங்கேட் ஆயிடுச்சா? ஸோ டோட்டல் மந்த்ஸ் பிட்வீன் தீஸ் டூ டேட்ஸ் ஆர் 13 months. அதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுது, ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்லி தரேன்னா இது மட்டும் மந்த்ஸ் பிட்வீன் மட்டும் பாருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே, ஓகேவா? நான் இப்படியே காப்பி பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. இந்த டேட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல டிரான்சாக்ஷன்லாம் பார்க்கும்போது கைஸ் ஏதாவது டவுட்னா இமீடியட்டா ஸ்டாப் பண்ணி கேளுங்க, ஓகேவா? ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 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 ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டேனா எனக்கு நெக்ஸ்ட் டேட் வேணும். என்ன இதோட டேட்னா மண்டேவோட டேட் வேணும், ஓகேவா? இன்னைக்கு என்ன டே நமக்கு? இந்த மண்டே 21st வந்து டுடேஸ் மண்டே. எனக்கு அடுத்த மண்டேவோட டேட் வேணும். அடுத்த மண்டே இது இங்க நம்ம என்ன வேணும் டேன்னு கொடுத்துருக்கோம். மண்டே வந்து அடுத்த மண்டேவோட டேட் வந்து எனக்கு கொடுத்துருக்கு, கரெக்டுங்களா? இப்போ நான் இங்க அதே இங்க டியூஸ்டே போட்டேன்னா, பிகாஸ் நெக்ஸ்ட் டியூஸ்டேவோட டேட் எனக்கு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் டே அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 22nd வந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க நெக்ஸ்ட் டியூஸ்டேவோட டேட் வந்து 22nd, ஐ மீன் நெக்ஸ்ட் டியூஸ்டே 22nd தான், ஓகேவா? இதுவே நெக்ஸ்ட் சண்டேவோட டேட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் சண்டே டேட் என்ன சொல்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் சண்டே வாட் இஸ் இட்? இட் இஸ் 27 இருக்கா? 27 வந்துருச்சா?
இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ், பட் உங்களுக்கு ரியல் டைம் போகும்போது கண்டிப்பா இதெல்லாம் யூஸ் ஆகும். லாஸ்ட் டே, லாஸ்ட் டே அப்படின்னா ஓகே நீங்களே பாருங்க என்ன வருதுன்னு. செலக்ட் லாஸ்ட் டேட் ஃப்ரம் டுயல். ஓகே இதுல சிஸ் டேட் பண்ணும். சிஸ் டேட் இது ஜஸ்ட் டேட் பண்ணும், அதாவது இன்னிலிருந்து லாஸ்ட் டே. ஓகேவா? வாட் இஸ் லாஸ்ட் டே? லாஸ்ட் டே வந்து இந்த மந்தோட லாஸ்ட் டே டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்க வந்து சப்போஸ் இந்த மந்த் வந்து 30யா இல்ல 31st அப்படின்னு பார்க்கணும்னா இந்த லாஸ்ட் டே அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 30 ஆர் 31st. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரங்க் ட்ரங்க் ரவுண்ட் ட்ரங்க் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது அந்த ஃப்ராக்ஷன் அதுக்கப்புறம் இருக்கிற இதை வந்து ட்ரங்கேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் ட்ரங்கோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இதே நீங்க ரவுண்ட் போட்டீங்க அப்படின்னா, ரவுண்ட் அப்படின்னா 13. சி இது என்ன டிஃபரன்ஸ் இந்த ட்ரங்க்கும் இந்த ரவுண்டுக்கும் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 13.6666 ஆர் 7 இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் எது இருந்தாலும் இந்த ட்ரங்கேட் வந்து ரிமூவ் பண்றோம். அதுதான் நான் ட்ரங்க்னு சொல்றேன். ஓகேவா? இது ரவுண்ட் அப்படின்னா ஹையஸ்ட் இதான் மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஹையஸ்ட் 13.6னா இது ரிசல்ட் வந்து யூல் கெட் 14. ஓகேவா? இதே 13.5 ஆர் 4 வந்துச்சுன்னா யூ வில் கெட் 13 பிகாஸ் ரவுண்ட் ஆஃப் 13 தானே. இப்போ நீங்களே ஏதாவது கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் 4 தராங்க பாத்தீங்களா? 13.4 பதிலாக they'll give 13. இதுவே 13.67 வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து 14 போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கரெக்டா? பார்த்துருக்கீங்களா ரியல் டைம்ல கைஸ்? Yes. யா அந்த அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த ரவுண்டு ட்ரங்க் யூஸ் பண்றாங்க. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் we are going to see the date different. இது வந்து ஜஸ்ட் செக்அப் பண்றேன். ஓகேவா? இது இந்த இந்த டேட்டாபேஸ்ல இருக்கான்னு தெரியல. டேட் சப்ட்ராக்ட். ஓகே ஜஸ்ட் செக் பண்றேன். டேட் ஆட். டேட் ஆட் சாரி. இன்வேலிட். ஓகே இது வந்து இந்த நம்ம ஆரக்கல்ல கிடையாது. டேட் டிஃபும் கிடையாது. ஓகேவா? இது வந்து டேட் டிஃபரன்ஸ் தான் we are using months between. ஓகே ஓகே நான் இது மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகேவா? இந்த நம்ம டேட்டா பேஸ்ல இது கிடையாது. ஆரக்கல்ல MySQL இருக்கு. I'll tell you what it is. ஓகே ஓகே நவ் லெட் us go to actual scenarios. இப்ப புரிஞ்சுங்களா? எத்தனை ஃபங்க்ஷன் பார்த்துருங்க இப்போ இங்க? sys date, current date, add months between, next day, last day, trunk, round. அடிஷனலா என்ன பார்த்தோம்? அலையாஸ் நேம். எப்படி அலையாஸ் நேம் கொடுக்குறோம்? ஆஸ் கீவேர்ட் யூஸ் பண்றோம். டுவல் டைப் எதுக்கு இது வந்து just சொல்றேன். டுவல் டைப் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் டம்மி டிரான்சாக்ஷன். ஜஸ்ட் இப்போ அந்த அந்த டேபிள் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டுவெல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு எக்ஸ்ன்னு வரும். ஓகே டம்மி டேபிள் ஃபார் டெம்பரரி டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே ஓகே இன்னைக்கு வந்து இந்த டாபிக்ஸ் போதும். லெட்ஸ் டூ த சம் எக்ஸசைசஸ். நான் டம்மி டேபிள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். sorry not employees, dual. X அதாவது இதோட வேல்யூ வந்து எக்ஸ் பை டிஃபால்ட். இதோட டேட்டா டைப் வந்து varchar 2. ரைட் வாட் இஸ் டேட்டா டைப்? ஐ திங்க் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்க. நாட் audible. ஓகே ஓகே டுவல் டேபிள் வந்து we are using only for dummy transactions. அது வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேவா? லெட்ஸ் மூவ் ஆன் டு ரியல் டைம் சினாரியோ நவ். ஓகே நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள்ல we have a date column ல ரைட்? கைஸ் சே எஸ் ஆர் நோ, பிகாஸ் எனக்கு தெரியாது நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையா அப்படின்ட்டு.
select space. ஓகே, நமக்கு இப்போ வந்து இங்க வந்து என்ன காலம் இருக்கு? நம்ம டேட் காலம் சொல்லுங்க பார்ப்போம். இல்லாட்டி என்ன டேட் காலம்? கைஸ், வாட் இஸ் த டேட் காலம் இன் திஸ் டேபிள்? டேட் காலம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். டேட் இதுல எதுல இருக்கு இந்த காலம்ஸ்ல? higher date. Yes, higher date is a date column because it only has the date type. நம்ம டேட் டைப் பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? இன்டிஜர் பார்த்தோம், நம்பர் பார்த்தோம், கேரக்டர், வேர்கேர், Character. டேட். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுல ஒரு டைப் தான் இந்த டேட் டைப். ஓகேவா? அந்த டைப்ல வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். ஓகேவா? ரியல் டைம் கொஸ்டின்ஸ். இங்கதான் நான் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இதெல்லாம் பேசியிருப்போம் கூட நான். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின்னா, லிஸ்ட் த எம்ப்ளாயீஸ் who joined in the current month. current month, இந்த மந்த் என்ன உங்களுக்கு? ஜூலை மந்த்ல. Ju- ஜூலை மந்த்ல யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்களோ, ஓகேவா, அதோட எம்ப்ளாயீஸ் நீங்க எடுக்கணும். ஓகேவா? ஓகே, Okay. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அதுக்கு என்ன இது யூஸ் பண்ண போறோம்னா, ட்ரங்க் என்ன பண்ணும்? ஓகேவா? நம்ம இந்த ஜூலை இப்போ வந்து மந்த்தை விட்டு மற்ற எல்லாமே லேட் ஆகும். எஸ், ஹையர் என்ன ஹையர் டேட் தானே? எஸ். ஹையர் டேட் கமா இங்க வந்து மந்த், அதாவது மந்த்தை வந்து எனக்கு ட்ரங்க் பண்ணன்னு சொல்றேன். ஓகேவா? கேப்ஸ் தானே? ஓகே, கமா ஈக்குவல் டு sys date trunk. Yes. Relational operator. Or date comma. Okay. Here date sys date trunk. Okay. No data found. நமக்கு இந்த மந்த்ல, அதாவது ஜூலைல யாருமே ஜாயின் பண்ணல. லெட்ஸ் டேக் ட்ரங்கேட். இந்த மந்த் வேண்டாம். லெட்ஸ் டேக் 11th 05. நான் சொல்லித்தரேன் ஒன்று. Let's take a year. No data found. ஓகே, அண்டர்ஸ்டுட். நான் டேட் வந்து எல்லாமே பழைய டேட்டா இருக்கு. ஓகே, வாங்க பாருங்க, எல்லாமே 87 தெரியுதுங்களா? இது வந்து டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப பழசு. லெட்ஸ் டேக் இஎம்பி டேபிள். அந்த டேட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் செக் திஸ். நோ டேட்டா ஃபார்ம் டுடே ஆல்சோ.
ஓகே. சார் இஎம்பி ரன் பண்ணல ஃபர்ஸ்ட், இல்ல இல்ல அதுக்கப்புறம் தானே அது வரும். இல்ல டேட்டா இருக்கு, EML இருக்கு. ஓகேவா? அது ரன் பண்ணிட்டு தானே அது பண்ண முடியும். இல்ல டேட்டா இருக்கு. வெயிட் a minute. யா, கமிட் பண்ணல. ரைட். ஓகே, இது டேட் வந்து ரொம்ப பழைய டேட். ஓகேவா? இப்போ ஃபில்டர் அவுட் பண்றது கஷ்டம். ஓகே, நான் இப்போதைக்கு வந்து என் ரியல் டைம் சினாரியோ இப்போ வேண்டாம். நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு எடுக்கிறேன் டேட்ல. ஓகேவா? ஃபைன் கைஸ், இன்னைக்கு டேட் ஃபங்க்ஷன்ஸ் இது போதும். ரியல் டைம் கொஸ்டின்ஸ் நான் நாளைக்கு எடுக்கிறேன் உங்களுக்கு. பிகாஸ் இது டேட் வந்து ரொம்ப பழைய டேட். வி cannot have a டேட். இந்த மாதிரி டேட் இருக்கும்போது நமக்கு செக் பண்றது கஷ்டம். பிகாஸ் லாஸ்ட் 6 month டேட்டா யாரில் என்னைக்கு ஜாயின் பண்ணாங்க அந்த மாதிரி எடுக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. லெட்ஸ் ஹேவ் கொஸ்டின் செஷன் டுடே. ஓகேவா? ஏதாவது டவுட், வேற ஏதாவது ரியல் டைம் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வில் டிஸ்கஸ் ஹியர் டுடே. ஓகே, எது இருந்தாலும் கேளுங்க. நாட் ஓன்லி கொரிஸ், வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வி கேன் டிஸ்கஸ் டுடே. அலெக்ஸ்? சார் ஐ ஹாவ் டவுட் ஒன். யா, டெல் மீ. இப்போ query வந்து நம்ம போடுறோம் இல்லை, இப்போ ஆட் மந்த்ல செலக்ட் ஆட் மந்த் SYS எதுக்கு போடுறோம்? சிஸ் டேட். சிஸ் SY டேட் என்னன்னா ஒரு ஆ ஓகே, லெட் மீ ஷோ யூ தட். ஓகே, ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? லோடிங் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அலையஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுத்தல, ஆமா, அதுல கொஞ்சம் குழம்பிச்சு அது. அலியாஸ் ஒன்றும் ஏன்னா இல்லை. அது ஓகே. ஏன்னா அது நீ வந்து இப்போ ஆட் மந்த் நீ சொல்லி கொடுக்கும்போது ம் அதுவும் சேர்த்து சொல்லி கொடுக்கும்போது அது கொஞ்சம் அலையாஸ் ஒன்றும் டிஃப்ரெண்ட். கிடையாது. நீ அலையாஸும் ஆட் மந்த்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஓகேவா? அலையாஸ் வந்து ஒரு செப்பரேட் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் அவ்வளோதான். ஓகேவா? சி, லெட்ஸ் கோ டு சிஸ்டேட். பட் சிஸ்டேட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து டிஃபால்ட்டா ஆரக்கிள் ப்ரொவைட் பண்ற ஒரு டேட் ஃபார்மேட். ஓகேவா? சிஸ்டேட்டும் கரண்ட் டேட்டும். ஓகே ஓகேவா? ஓகே சிஸ்டேட் ஓகே பிளஸ் கரண்ட் ஓகே டேட். ஓகே இப்போ புரிஞ்சு. அதான் இது வந்து டேட்னு வந்தா சிஸ்டேட். இது வந்து கரண்ட் டேட். ரெண்டுமே வந்து இன்னைக்கு டேட் உங்களுக்கு கொடுக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து இப்போ ரியல் டைமா நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு ஒரு கொரி வருது உனக்கு, யார்கிட்ட இருந்து, உங்க பாஸ் கிட்ட இருந்து. எனக்கு என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு எந்தெந்த டிரான்சாக்ஷன் போச்சு, அவனுக்கு வந்து டைமோ எதுவுமே தேவை கிடையாது. இன்னைக்கு டுடேஸ் டேட், இன்னைக்கு 21st அன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆச்சு அப்படின்னு எடுக்கிற அப்படின்னா நீ வந்து ஃபில்டர் போட்டுடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? எம்ப்ளாயீஸ் வேர் டிரான்சாக்ஷன். ஓகேவா? டிரான்சாக்ஷன் டேட் ஈக்குவல் டு சிஸ் டேட். ஒரு இந்த சிஸ் டேட்னா விச் ஹோல்ட்ஸ் த கரண்ட் டேட் இல்லையா? இன்னைக்கு டேட்டை தான் ஹோல்ட் பண்ணுது இது. ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது உனக்கு இன்னைக்கு என்ன எதெல்லாம் டிரான்சாக்ஷன் ஆச்சோ உனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு டேட்டை வச்சு கம்பேர் பண்றதுக்கு நம்ம ஆரக்கிள் டிஃபால்ட்டா கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் தான் இந்த சிஸ் டேட்னு சொல்றோம். சிஸ் டேட் அதான் எப்பவுமே உனக்கு வந்து இன்னைக்கு டேட் கொடுக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு இது ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். புரியுதா? ஓகே. சிஸ் டேட்டும் போட்டுக்கலாம், இல்லை கரண்ட் டேட்டும் போட்டுக்கலாம். எது வேணா போட்டுக்கலாம். இப்போ கரண்ட் டேட் கொடுத்தாலும் உங்களுக்கு அதே தான் வரும் உனக்கு. இப்போ அது பார்த்தீங்கன்னா செலக்ட் கரண்ட் டேட் ஃப்ரம் டுவெல். புரிஞ்சா? ஓகே. ஓகே. இப்போ நீ அலையாஸ் கேட்டல. இப்போ ம் எனக்கு அலையாஸ் வேணாம். எனக்கு வந்து எப்படி, இப்போ எனக்கு வந்து டுடேஸ் டேட்னு கேட்கறான்னு வையேன். இப்போ ஆக்சுவலா நீங்க ரிப்போர்ட் கொடுப்பீங்க. ரிப்போர்ட் கொடுக்கும்போது உனக்கு எக்ஸாக்டா காலம் அப்படியே கொடுக்க மாட்டேங்க. நீ காலம் மாத்தி கொடுப்பீங்க. புரியுதா? அந்த காலம் நேமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ இன்புட், இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ நான் தான் வந்து ஒரு எண்ட் யூசர்னா எனக்கு வந்து டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன், எனக்கு வந்து என்னைக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் ஆச்சு அப்படின்னு கொடுன்னு கேட்கறேன். ஸோ எனக்கு புரியுற மாதிரி தான் நீ வந்து டேட்டா கொடுக்கணுமே. புரியுதா? ஸோ எனக்கு புரியுற மாதிரி ஓகே. கொடுக்க, 2 days டேட்னு போட்டு கொடுத்தா எனக்கு புரியுமா? எனக்கு ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு வாட் இஸ் டேட்டா எனக்கு தெரியாது. யாரோ ஒரு லேமேன், யாரோ யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து நீ வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம டேட்டா பேஸ் எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல கேட்டாங்க அப்படின்னா நீ வந்து கரண்ட் டேட்னு கொடுக்க முடியும். பிகாஸ் கரண்ட் டேட்னு என்ன அவங்களுக்கு தெரியாது. ஸோ டுடேஸ் டேட் போட்டு கொடுத்தேன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து
டேட்டை வந்து நம்ம நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். நமக்கு பிடிச்ச நேம்ல மாத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டேர்ம் தான் we are saying it as a alias. aliasனா இந்த இந்த நேம் வந்து இந்த நேம் கொடு அப்படின்னு தான் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் ஆஸ் கீவேர்டு வச்சு இப்போ ரன் பண்ண அப்படின்னா உனக்கு கரண்ட் டேட் பில் என்ன வந்துச்சு, டுடேஸ் டேட் வந்துச்சு. அப்போ கஸ்டமருக்கு ஈஸியா புரியும் இது வந்து இன்னைக்கு டேட்டு. புரியுதா? அதே மாதிரி தான் ஓகே. டேர்ம்ஸும் எம்ப்ளாயிஸ் நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து கொரி கொரி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். பட் நம்ம ரிப்போர்ட் எடுக்கும்போது கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுதான் நம்ம வந்து அந்த காலம் நேம் ரீநேம் பண்ணி கொடுக்கணும். அந்த ரீநேம் பண்றது பேர் தான் இங்க நம்ம அலையஸ் நேம்னு சொல்றோம். புரியுதா? அதுதான் எங்க எங்க ஆஸ் கொடுத்து கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபோன் நம்பர் வேணாம் அப்படின்னா எனக்கு மொபைல் நம்பர் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா இங்க ஃபோன் நம்பர் பதிலா யூ கேன் கிவ் அ மொபைல் நம்பர் ஆஸ் அ மொபைல் நம்பர் கொடுத்தா ஒன்று வந்துடும். ஓகேவா? நீ அதே ரிப்போர்ட்டா எடுத்து கொடுத்துடலாம். எனக்கு வந்து ஜாப் ஐடி வேணாம், எனக்கு வந்து வேற ஏதாவது வந்து ஒர்க் ஐடி இந்த மாதிரி கொடு. ஓகே, அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஜஸ்ட் நேமா சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், அவ்வளவுதான். ஓகேவா? பட் டேட்டா பேஸ்ல அந்த நேம் சேஞ்ச் ஆகாது. நீ எடுக்கிற கொரியில மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ரிப்போர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா வந்து நீ டேட்டா பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவ. தட் இஸ் கால் ரிப்போர்ட். ஓகேவா? இப்போ வந்து இந்த டேபிள்ல வந்து ஒரு 1 மில்லியன் ஒரு 10 லட்சம் ரெக்கார்ட் இருக்குன்னா 10 லட்சம் ரெக்கார்ட்ல ஒரு ஒரு 1 லேக் ரெக்கார்டு நீ வந்து அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்கும்போது அந்த காலம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பட் ஆக்சுவல் டேட்டா பேஸ் இட் வில் நாட் கெட் சேஞ்ச். புரியுதா? புரிஞ்சு. ஓகே. சார் அது அது அப்புறம் ஒரு தேர்ட் கொரி தேர்ட் கொரி ஒன்று அடிச்சிருக்கு. அது 3 ப்ராக்கெட் போட்டிருக்கல, க்ளோசிங் ப்ராக்கெட். ம் அது எதுக்கு அது? ஓகே. இதுவா? ஏன்னா எல்லாத்துலயும் இதுவா? நம்ம ஒரு ப்ராக்கெட் தான் பாக்கணும். அது ஒரு டவுட். இது 3 ப்ராக்கெட் இருக்கே, அது என்ன இது ரீசன்? போக போக கத்துப்பீங்க. ஓகேவா? இது வந்து பிராக்கெட் எதுக்கு அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ஒரு இதுல போட்டு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. இது வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம். காட் இட் சார். யா காட் இட். அது ம் ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் பிட்வீனுக்கு ஒன்று, அதான் ம் கரெக்ட். சிஸ் நான் வந்து டேட்டுக்கு எப்பவுமே வந்து டூ நீங்க டேட்டு கொரி அது. ஓகே. பாத்தீங்கன்னு வைங்களேன், கொரி பாத்தீங்கன்னா கொரி வந்து உடைக்கணும். அதாவது அதுக்குள்ள ஒரு சின்ன பார்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் பெரிய பிக்கர் பார்ட்டுக்கு போகணும். பிகாஸ் ஒரு கொரின்றது வந்து மல்டிபிள் ஸ்மால் பார்ட்ஸ் இஸ் கால்ட் பிக்கர் பார்ட். ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க கொரி உடைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னு புரியும் உங்களுக்கு. நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, இது ஆர்க்கிள் வராது. ஒரு நிமிஷம். நிறைய ஃபங்க்ஷன் மிஸ் மேட்ச் ஆகுது ஆர்க்கிள் பிட்வீன் எஸ்கியூஎல். ஓகே, ஃபைன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா புரியுதா உங்களுக்கு? அகஸ்டின், சாரி அலெக்ஸ். புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இது இப்போ என்டையர் கொரி நீ பார்க்கும்போது நான் வந்து உனக்கு அதை பிரிச்சு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம், நான் வந்து நோட் பேட்ல போடுறேன். கிளாஸஸ் எஸ்கியூஎல் டெவலப்பர்.
ஓகே. இப்போ தெரியுதா ஸ்கிரீன் நோட்பேட் பிளஸ் பிளஸ்? ஆ தெரியும் ஓகேவா? சார். சி இது சார் இன்னொரு டவுட் எனக்கு இதுல. அது ஒன் பை ஒன்னா அது நம்ம க்ளோஸ் பண்ணா இந்த இந்த கொரி வந்து ஃபங்க்ஷன் ஆகுமா இது? ஏன்னா இப்போ மந்த்ஸ் பிட்வீனுக்கு அது க்ளோஸ் பண்ணலாம். சிஸ்டம் சிஸ் டேட்டு டூ டேட் அது க்ளோஸ் பண்ணி நம்ம ம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுமா? யா யா ஏன்னா சி ஏன்னா மல்டி ஏன்னா ஏன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து 3 ப்ராக்கெட் நீ பின்னாடி போட்டிருக்க இல்லையா? அது வந்து எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண ஆகுமா? ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா? புரியல. சி நான் ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். இங்க 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 எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா? இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஒன் 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அதான். நான் ஃபர்ஸ்ட் ம். இது மட்டும் எடுத்து பார்க்க ஒரு நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட் இந்த மந்த்ஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் உனக்கு. ஓகேவா? ஓகே. சி இது இந்த டூ டேட் என்ன பண்ணுதுன்னா, இது நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நாளைக்கு ஒரு கான்செப்ட். டூ டேட் வந்து இது வந்து ஜஸ்ட் எப்பவுமே ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து டேட்டா மாத்துறது தான் இந்த டூ டேட் யூஸ் பண்றோம். ஓகேவா? ம். இதுதான் இதுக்கு வந்து ப்ராக்கெட், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகேவா? ஓகேவா? ம். மந்த்ஸ் பிட்வீன் வந்து வில் டேக் டூ டேட், அதாவது இது ஒரு டேட், இது ஒரு டேட். பிகாஸ் இது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் டேட்டா மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த டேட்டோட நான் கம்பேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இது டேட் ஒன்னு, இது வந்து டேட் ஒன்னு, இது வந்து டேட் டூ. அப்போ இந்த மந்த்ஸ் பிட்வீன் வந்து நம்ம 2 டேட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். அந்த 2 டேட்ல யுவர் ஃபைண்டிங்க இந்த எத்தனை மந்த்ஸ் இருக்கு இன் பிட்வீன்ல இந்த 2 டேட்ஸ்குள்ள அப்படின்னு தான் we are getting the months as months. புரியுதா? ஸோ இந்த ம். as months வந்து உனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் கொடுக்கும். ஓகேவா? இதை நான் எப்ப ரன் பண்றேன்னு வையேன், உனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டேட்டா கொடுக்கும். அதாவது எப்படின்னா ஒரு ஃபார்மட் இல்லாம கொடுக்கும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ண போறேன்னா from to கமா பாரு, கமா மிஸ் ஆயிருக்கு, எரர் காமிச்சது. ஓகே, சின்டாக்ஸ் எரர்ஸ். இதுக்கு என்ன கொடுத்துருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் ஃபர்ஸ்ட் கொரியா, இது ஃபர்ஸ்ட் காலம். இது தெரியுதா அலெக்ஸ்? இது வந்து ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் காலம் என்ன, ஆ ஒரு ஜஸ்ட் தெரியும். மந்த்ஸ் பிட்வீன் மட்டும் போட்டிருக்கு. மந்த்ஸ் பிட்வீன் மட்டும் போட்டுட்டு ஒரு அலையஸ் நேம் கொடுத்துருக்கு, மந்த்ஸ்னு கொடுத்துருக்கு. செகண்ட் மந்த்ஸ்னு கொடுத்துருக்கு, அது ஓகே, ரெண்டுமே நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கு, பட் அந்த ஃபங்க்ஷன் வந்து இவர் கெட்டிங் ஃபிராக்ஷன் வேல்யூஸ் நிறைய இருக்கு. இது வந்து இட்ஸ் நாட் ரைட் ஃபார்மட். எகைன் அது என்ன ம். ஃபார்மட் பண்றேன்னா, இன்னொரு அடிஷனலா ஒரு ரவுண்டு அவுட்டருக்கு ஒரு அவுட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கு. அதாவது இந்த ரிசல்ட் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டிருக்கு. அது என்ன? ரவுண்ட் ஃபங்க்ஷன். ரவுண்ட் என்ன பண்ணும்? நாலு சொல்லியிருக்கேன்ல, எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி ஷாப்ல பாக்குற மாதிரி அந்த எது பிட்வீன்ல இருக்கிற பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.5 மேல இருந்தா அடுத்த நம்பருக்கு போயிடும். 0.5 கீழே இருந்தா ப்ரீவியஸ் நம்பருக்கு வந்துடும். கரெக்டா? ரவுண்டா? ரவுண்ட் ஆ பண்றது. புரிஞ்சு. ஸோ ம். அதை ரவுண்ட் பண்றதுக்கு தான் நான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? எல்லாமே ஒரே இதுல போறதுக்கு பதிலா நான் அடிஷனலா போட்டிருக்கேன். பட் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஒரே இதுல போடுறது பெட்டர். அதனால தான் நான் இங்க வந்து உங்களுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கு. புரியுதா? இது ஒரு மந்த்ஸ் பிட்வீன் ம். ரவுண்ட் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ப்ராக்கெட் பத்தி வரி பண்ணிக்க. நீ வந்து எப்படி கத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 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 ஃபங்க்ஷன் போடணும். அந்த ஃபங்க்ஷன் போட்டு நீ ரிசல்ட் பார்க்கணும். ரிசல்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா யூ ஷுட் கோ டு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றாங்க. அதுதான் நான் வந்து இங்க ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. இங்க ஓகே சார். நான் வைப்பேன். புரிஞ்சா? ஆ புரிஞ்சு. ஓகே ஃபைன். அதான் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆட் மந்த்ஸ் பிட்வீன், நெக்ஸ்ட் டே, லாஸ்ட் டே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து உங்களுக்கு வரும். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் நீங்க வந்து ஆக்சுவல் போட 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 உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கைஸ்? நேத்து நடத்ததுல இருந்து, ஐ மீன் மண்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே நடத்தின டாபிக் ஏதாவது டவுட் உங்களுக்கு? அலெக்ஸ், யேசுதாஸ், பிரவீன்? பிரவீன் ஹேவ் டவுட். பிரவீன் ஹேவ் டவுட் ப்ரோ. யா டெல் மீ பிரவீன். பிரவீன் சொல்றா. தமிழஸ், ஏதாவது டவுட் இருக்கா? இல்லண்ணா இல்ல. கிளியரா எல்லாம் கொரிஸ் போட்டு பாத்தீங்களா? அந்த ட்ரங்க்கும் ரவுண்டு மட்டும் சொல்லி கொடுத்துருங்க இன்னொரு வாட்டி. ஓகே, ட்ரங்க். ஓகே ஓகே ஃபைன். நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த எஸ்கியூஎல் டெவலப்ல கொரி போடுறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளா போடுறேன். உங்களுக்கு நம்பர்ஸ் வச்சு போட்டு கொடுத்துறேன். ஓகேவா? ட்ரங்க்
ரவுண்ட் ஜஸ்ட் நீ டேட் வச்சு வேணா ஜஸ்ட் ஓகேவா டுவெல் வச்சு போடலாம். செலக்ட் ஓகேவா. ஓகே 13.5 ஓகேவா. 13.6 ஓகே. ட்ரங்க் 13.5 போடுறேன். இது 13.6 இங்க உங்களுக்கு எத்தனை காலம் இருக்கு கமிலஸ்? எத்தனை காலம் செலக்ட் பண்றீங்க? இது வந்து செலக்ட், இது வந்து ஃப்ரம், ரெண்டு கிளாஸ் தான் ஓகேவா. இது டேபிள், அதுக்குள்ள அது இன் பிட்வீன் இருக்கிறது எல்லாமே காலம்ஸ். அதாவது எவ்ரி காலம் வில் கெட்ஸ் கமா செப்பரேட்டட். ஓகே 4 காலம் இருக்கு. நான் 4 காலம் இங்க எக்ஸிக்யூட் பண்றேன். கொரியில என்ன வருதுன்னு பாரு ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் லிசன். ஓகே ஓகே. என்ன 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 தெரியுது உங்களுக்கு ரிசல்ட்ல இதுல? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து ஆஸ் யூஷுவல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கணும் அப்படியே வந்துருச்சு ஓகேவா. அதுல வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் காலம் 3 வந்து நான் 13.5 வந்து ட்ரங்க் போட்டிருக்கேன். அதாவது ட்ரங்க் என்ன பண்ணும்னா இட் வில் ரிமூவ் ஆல் த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ். ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் இட் வில் ரிமூவ். புரியுதா? அதான் இங்க பண்ணிருக்கு. புரியுதா கமிலஸ்? ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் நீ புரியுது. எத்தனை கொடுத்திருந்தாலும் அது ரிமூவ் பண்ணும். அதுதான் ட்ரங்கேட். ட்ரங்கேட்னா ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் எதுனாலும் ட்ரங்கேட் பண்றோம். புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரவுண்டு. ரவுண்டு எதுக்கு யூஸ் பண்றோம்? ரவுண்டுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோங்க இங்க? 14 இல்லையா? 14. பட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன இங்க ரிசல்ட்ல? ரவுண்டுக்குள்ள ஒரு 13.6. 13.6. இது என்ன பண்ணோம்னா ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு செக் பண்ணும். ஓகே ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் 6 இருந்துச்சு அப்படின்னா 6க்கு அப்புறம் என்ன வேல்யூ, அதாவது ஒரு 13.5னா ஒரு ஆஃப் வேல்யூ தானே. ஆஃப் வேல்யூக்கு அப்புறம் என்ன உனக்கு ஹையஸ்ட் வேல்யூ 14. அது 14 வந்து ரவுண்ட் அப் பண்றோம். நீ பில் பே பண்றீங்க, நிறைய ஹோட்டல் பில்ல பே பண்ற ஓகேவா. ரவுண்ட் அப் பண்ணு. யாரும் இந்த இப்பெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூஸோ இல்ல வந்து இந்த பைசால கனெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா. ஒன்னு 13 பக்கத்துல எது இருக்கோ அது ரவுண்ட் அப் ஆயிரும். 14 பக்கத்துல எது இருக்கோ அது ரவுண்ட் அப் ஆயிரும் ஓகேவா. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா 13.6ங்கிறது வந்து 14 பக்கத்துல இருக்கு. கரெக்டா? 14 பக்கத்துல இருக்கு. இதே 13.3 என்ன, இது வந்து 13 பக்கத்துல இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து இப்போ நீ 13.3 போட்டு பாக்குறீங்க உங்களுக்கு. இப்போ அதே பார்த்தா செலக்ட் ரவுண்டு 13.3 ஃப்ரம் டுவெல் போட்ட அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் 13 வரணும் உங்களுக்கு. பிகாஸ் கரெக்டா வந்துச்சா ரவுண்ட் 13? வந்துச்சு. அவ்வளவுதான் ரவுண்ட் அப் பண்றது. இது இது வந்து ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷனே உனக்கு காட்டாது. அது எவ்வளவு எது வேணா இருக்கட்டும். இப்போ இதுவே நான் ரன் பண்றேன் பையன். இது என்ன ஆகும்னா ஜஸ்ட் உனக்கு ட்ரங்கேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போ பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணிச்சு? ட்ரங்கேட் பண்ணிச்சு. எவ்வளவு ஃப்ராக்ஷன் இருந்தாலும் இட் வில் ஜஸ்ட் ட்ரங்கேட். இங்க ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. பட் யூ வில் கெட் சேம் வேல்யூ. ஸோ இங்க வந்து உனக்கு வந்து அலையர்ஸ் நேம் வேணும். எனக்கு இந்த நேம் பிடிக்கல. பிகாஸ் அஸ் அ கஸ்டமர் அஸ் அ எண்ட் யூசர் வந்து இது இதனே அவங்களுக்கு தெரியாது. இது நம்ம இப்படியே கொடுக்க முடியாது ஓகேவா. நம்ம ஜஸ்ட் ஆஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம்னா ரவுண்டட் வேல்யூ ட்ரங்கேட் பண்ணிருக்குமா ஏதோ ஒன்று கொடுத்துக்க. அதாவது ஹோல் வேல்யூ, ஹோல் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. இங்க வந்து ரவுண்டட் வேல்யூ, ரவுண்டட் அமௌண்ட் நம்ம இதுல பில்ல பாத்துருக்கோம்ல ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் உள்ள உனக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து போட்டோம்னா ஸோ அங்க வந்து உனக்கு நேம் வந்து ப்ராப்பர் இப்போ வந்துருச்சா, ப்ராப்பர் நேம் வந்துருச்சா. ஸோ அதுதான் இப்போ ஆஸ் ரவுண்டு ட்ரங்கேட். புரிஞ்சா? புரிஞ்சு. ஓகே. வேற ஏதாவது கொரி இந்த டேட்ல? ஸோ டேட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு இல்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெண்டு பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? பிரவீன், அலெக்ஸ், எஸ் கைஸ் கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் ரெடி டு டெல் யூ ஓகேவா. உங்களுக்கு கிளியர் பண்றது நான் இருக்கேங்க. ம் யா. ஆனா அந்த இன்செர்ட் கீ வருது இல்லைங்களா? இன்சர்ட்டா? ஆமா. ஓகே. அது எப்படி இன்னொரு வாட்டி எனக்கு அது புரியல. ஆக்சுவலா எனக்கு புரிச்சு தியரிட்டிக்கலா. பட் அந்த சிஸ்டம்ல போடும்போது எனக்கு எரர் வருது. ஓகே நான் சொல்லித்தரேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகே. ஆஸ் ஆர்டர்
ஓகே, நான் இங்க போட்டு பார்க்குறேன், ஈஸியா புரியும். இது கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? கிரியேட் டேபிள் ஆர்டர். ஓகேவா? இதுல என்ன டேபிள் நேம்? ஆர்டர். ஓகேவா? சரி, ஏன்னா ஆர்டருங்கிறது டேபிள் நேம். அதுக்குள்ள வில் டேக் எத்தனை காலம்? வில் டேக் ஒரு 2 காலம் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஆர்டர் ம், ஐடி, ஆர்டர் ஐடின்ற ஒரு காலம். ஓகே, இது வந்து நம்பர்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஆர்டர் ஆர் ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் இது வந்து வேர் கேர் 30. இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்க, கரெக்டா? ம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஓகே, ஓகே. இது நான் வந்து டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் டேபிள் கிரியேஷன். அதுக்கப்புறம் நான் இன்சர்ட் இப்படி காமிக்கிறேன். ஓகே, ம். இன்வேலிட் டேபிள் நேம், கிரியேட் டேபிள் ஆர்டர் வந்து ஜஸ்ட் அது ஏதோ ரிசர்வ்டுக்கு இது மாதிரி தெரியுது. ஓகே, லெட்ஸ் டேக் ஆர்டர்ஸ்னு வைப்போம். ஓகேவா? சம் கீவேர்ட்ஸ் வந்து ஆரக்கல்ல இருக்கும். அந்த அந்த கீவேர்ட்லயே நம்ம கொடுத்தோன்னா எடுத்துக்காது. ஆர்டர்ஸ்னு ஆல்ரெடி இருக்கு. ஏதாவது ப்ராடக்ட்னு கொடுப்பான். ஓகேவா? எது வேணா கொடுப்பான். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் அல்ல ப்ராட். ஓகேவா? ப்ராட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். என்ன வேணா கிரியேட் பண்ணலாம் நீங்க. ஜஸ்ட் நீங்க விளையாடுறது தான் கொரிஸ். ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு வந்து கொரி வந்து போட்டு போட்டு தப்பு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து யூ லேர்ன் மோர். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன கொடுக்கணும்? நம்ம டேபிள் நேம் ப்ராட். ஓகேவா? ஓகே, நோ டேட்டா. இப்போ இப்போ நீ வந்து இன்சர்ட் பண்ற, என்னென்ன இன்சர்ட் பண்ற? ஒரு ஆர்டர் ஐடி இன்சர்ட் பண்ற, ஒரு ப்ராடக்ட் இன்சர்ட் பண்ற. கரெக்டா? அது சின்டாக்ஸ் வந்து நான் சொல்லி தரேன் பாரு. இன்சர்ட் இன்டு, இதுதான் வந்து கீவேர்ட். ஓகேவா? இன்சர்ட் இன்டு தான் கீவேர்ட். அதுக்கப்புறம் டேபிள் நேம். நம்ம டேபிள் நேம் என்ன போட்டிருக்கோம்? ப்ராட். கரெக்டா? அதான் டேபிள் நேம். ப்ராட் தான் டேபிள் நேம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் காலம்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் வேல்யூஸ். நான் சொல்றேன் என்னன்ட்டு. வேல்யூஸ், இது காலம்ஸ். இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? இங்க வந்து அந்த டேபிள்ல வந்து எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் இங்க போடணும். ஆர்டர் ஐடி கமா சேம் ஆர்டர் ஆக்கணும். புரியுதா? இங்க பாருங்க, இங்க ஆர்டர் ஐடி ப்ராடக்ட், பிகாஸ் அந்த ஆர்டர்ல நீங்க இன்சர்ட் பண்ணணும். ஆக்சுவலா இப்போ 100 கொடுக்குறேன். கமா ப்ராடக்ட் நேம் வந்து ஒரு பென்சில். ஏன் பென்சில் கோட்ல தரேன்னா இது வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? இதுதான் இன்சர்ட் பண்றோம். புரியுதா? இதுதான் சின்டாக்ஸ். இன்சர்ட் இன்டு டேபிள். அந்த டேபிள் காலம்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணிட்டு அந்த அந்த அதே ஆர்டருக்கு இதே நீ வந்து 100 வந்து இங்க ஆர்டர் ஐடி, பென்சில் வந்து ப்ராடக்ட். இதுவே நீ வந்து இந்த இடத்துல வந்து பென்சில் போட்டா தப்பு. கரெக்டா? தப்பா போய் உட்காந்துரும் டேட்டா. தப்பா போயிட்டு இங்க ஆர்டர் ஐடிக்கு 100 போட்டா என்ன ஆகும்? தப்பா போய் உட்காந்துரும். புரியுதா? சோ அதுக்கு இதுதான் இந்த சின்டாக்ஸ். ஓகே, இப்போ நான் இப்போ ஜஸ்ட் இன்சர்ட் பண்றேன். இது நீ 100 காலம் எடுத்தாலும் சேம் தான். 1000 காலம், ஒரு 50 காலம் 20 காலம் எது எடுத்தாலும் இதே ஆர்டர் தான். ஓகேவா? இன்சர்ட் ஆயிடுச்சா? இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் கொடுத்து பார்த்தா உனக்கு வேல்யூ இருக்கும். அங்க இருக்கா 100 ப்ராடக்ட். இல்ல இல்ல எனக்கு வந்து நான் அதாவது இது ஏன் வந்து நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 100 காலம் இருக்குன்னு வையேன். ஒரு 1 ஒரு 100 காலம் இருக்குன்னா எனக்கு 100 காலமும் இன்சர்ட் பண்ண வேணாம். 100 காலமுக்கு எங்கிட்ட வேல்யூ இருக்காது. ஓகேவா? நான் ஒரு 10 காலம் இன்சர்ட் பண்றேன்னா அந்த 10 காலம் நேம் மென்ஷன் பண்ணி நம்ம இங்க வந்து வேல்யூஸ் போடுறோம். இல்ல அப்படின்னா we have டிஃபால்ட் சின்டாக்ஸ். அந்த வேல்யூ மென்ஷன் பண்ண தேவையில்லை. இன்சர்ட் இன்டு ப்ராட். ஓகேவா? வேல்யூஸ் டைரக்டா போட்டலாம் நீ. பிகாஸ் வேல்யூஸ் போட்ட அப்படின்னா நீ எல்லா காலத்துக்கும் வேல்யூஸ் நேரத்துல போடணும். ஆர்டர் பை போடணும். 100 பென்சில். உனக்கு வந்து காலம் ஆர்டர் தெரியணும். ஓகேவா? காலம் ஆர்டர் தெரியணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் காலம் வந்து என்னது? ஆர்டர் ஐடி இருக்கு. செகண்ட் காலம் ப்ராடக்ட். உனக்கு காலம் ஆர்டர் தெரியும் அப்படின்னா நீ பை டிஃபால்ட்டா எப்படியே போட்டுடலாம். இந்த இதே உனக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஆனா உனக்கு நீ எல்லா வேல்யூஸும் போட்டாகணும். புரியுதா? இப்போ இப்போ இப்படி இப்படி கொடுத்தா உனக்கு இன்சர்ட் ஆகும். பிகாஸ் நான் எதுவுமே ஜஸ்ட் ப்ராட் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இன்சர்ட் ஆகும். புரியுது? இன்சர்ட் ஆயிடுச்சா? இது நான் வந்து ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தேன்னு வையேன், இன்சர்ட் ஆகாது. பிகாஸ் எல்லா வேல்யூ கொடுத்தாகணும். ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்? நாட் எனஃப் வேல்யூஸ். அதாவது உனக்கு அதாவது எல்லா காலத்துக்கும் நீ வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். பிகாஸ் இது நீ இதை வந்து நீ வந்து மென்ஷன் பண்ணல இன்சர்ட் கொரியல அப்படின்னா எல்லா காலத்துக்கும் வேல்யூஸ் போட்டே ஆகணும் நீ. அப்படிதான் உனக்கு வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ மேங்கோன்னு போடுறேன். இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. இல்ல
இப்போ சம்டைம்ஸ் வந்து உனக்கு ஆர்டர் ஐடி மட்டும்தான் இருக்கு, உங்ககிட்ட ப்ராடக்ட்டே இல்லை அப்படின்னா நீ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோ. இத்தனை விதமா இன்சர்ட் பண்ணலாம் நீ. ஓகே, இன்சர்ட் இன்டு ப்ராடு. உங்ககிட்ட வந்து ஆர்டர் ஐடிக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கு, புரியுதா? மற்றதுக்கு வேல்யூ இல்லைன்னா நீ ஆர்டர் ஐடி மட்டும் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கோ. 105 இது இன்சர்ட் ஆகும் பிகாஸ் நீ ஒரு காலம் மட்டும் தான் இன்சர்ட் பண்ற. ஸோ உங்ககிட்ட ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு, மற்ற வேல்யூ இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பிகாஸ் வாட் எவர் யூ ஹேவ் யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட், அவ்வளவுதான். புரியுதா? இப்போ இன்சர்ட் ஓகே பண்ற, ரன், இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நீ ப்ராட் எடுத்தானா அங்க வந்து நல்லுன்னு இருக்கும். நீ 105க்கு என்ன போட்ட? 105க்கு வந்து ஆர்டர் ஐடி மட்டும் தான் போட்டிருக்கு, ப்ராடக்ட் வந்து இன்சர்ட் பண்ணல. ஸோ அங்க வந்து எம்டி வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ உங்ககிட்ட என்னென்ன வேல்யூ இருக்கோ எல்லா வேல்யூ இருந்தா நீ எல்லா காலம் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது, டேரக்டா வேல்யூ மட்டும் போட்டு போயினே இருக்கலாம். இல்ல என்கிட்ட வந்து ஒரு ஸ்பெசிபிக் காலம்ஸ் கூடிய வேல்யூஸ் தான் இருக்கு அப்படின்னா நீ எந்தெந்த காலம்ஸ் இருக்கோ அந்தந்த காலம்ஸ் மட்டும் இங்க மென்ஷன் பண்ணிட்டு நீ இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் சின்டாக்ஸ். இன்சர்ட் இன் இன்சர்ட் இன்டு ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வேல்யூஸ், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஃபைன். வேற ஏதாவது கொரிஸ் கைஸ்? நெக்ஸ்ட் அலெக்ஸ். இன்னும் இன்னொரு அலெக்ஸ், இன்னொரு அலெக்ஸ் மியூட்ல இருக்காரு இல்லையா அந்த அலெக்ஸ்? ஓகே ஃபைன். கமிலேஷ் ரைட்டு. இல்ல டவுட் இருக்கு? ஓகேவா, கிளியரா? கிளியர். எல்லா கொரிஸ்லாம் போட்டு பாத்தீங்களா? ஓகேவா? நான் கொஸ்டின்ஸ் அமைச்சிருக்கேன், அந்த கொஸ்டின்ஸ் நீங்க கேடுங்க. இல்ல ஆன்சரும் நானே கொடுக்கணும்னா கொடுக்குற ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நான் ஏன் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க நெட்ல தேடுங்க, நெட்ல தேடி நோட்ஸ் எழுதுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மெமரியில வந்து ஸ்டோர் ஆகும். நான் ஜஸ்ட் கொடுத்தனா நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே மொபைல்ல பார்த்துட்டு போயிருங்க. பிகாஸ் மொபைல்ல பார்த்து படிச்சுட்டு போனா உங்களுக்கு எதுவுமே மண்டல ஏறாது. நீங்க எந்த அளவுக்கு வந்து நோட்ஸ்ல எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூல பேசுறது கரெக்டா இருக்கும். புரியுதா? இல்ல நானே கொடுக்குவா நோட்ஸ் எல்லாமே, கொஸ்டின்ஸ் எப்படி வேணும் உங்களுக்கு? நோ நீட் சார், நாங்களே கத்துக்கிறோம். ஓகே. சார் இது சாட் ஜிபிடி சஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும், அதுல ஈஸியா வந்துருது டக்கு டக்குன்னு. ம் ஓகே ஃபைன். யாரெல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க கைஸ்? நான் யூஸ் பண்றேன் சார். நானும் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, அப்ப எல்லாரும் யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. பிகாஸ் அதுல எல்லாமே கத்துக்கலாம். நீங்க என்ன வேணுமோ அதுல கத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொரி தெரியல அப்படின்னா, ஒன் செகண்ட், லெட் மீ ஷோ யூ தட். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அந்த சாட் ஜிபிடி. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா சாட் ஜிபிடி? பிரவீன், நீ ஒரு கொஸ்டின் கேட்டல என்கிட்ட, இன்சர்ட் கொரி, ரைட்? ஆமா நான் கேட்டேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஆரக்கிள் தெரியுது. இன்சர்ட் கொரி சின்டாக்ஸ். சாட் ஜிபிடி போட்டிங்க அப்படின்னா உங்க சின்டாக்ஸ் வந்துடும். ஓகேவா? வித் எம்ப்ளாயிஸ் டேட்டாவோட ஒன்று வந்துடும். புரியுதா? இப்போ நான் போட்டது இதுதான். ஓகே, வித் சின்டாக்ஸ். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், ப்ராட் டேபிள் நேம் போட்டோம், இங்க வந்து காலம் மென்ஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் வேல்யூஸ் போட்டு இங்க காலம் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் பேசிக் Okay. சின்டாக்ஸ். ஸோ இங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இதெல்லாம் தேவையில்லை. அதாவது நம்ம 10G தான், இது வந்து வெர்ஷன் ப்ராப்ளம் இல்லை. உனக்கு வெர்ஷன் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் இக்னோர் பண்ணலாம், அடிஷனலாக உனக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வேர் கண்டிஷன் போட்டு இன்சர்ட் பண்ணி இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக் இன்சர்ட்னா இதுதான். ஓகேவா? இப்போ வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து நீ எம்ப்ளாயிஸ் டேபிள் நமக்கு எத்தனை காலம் இருக்குன்னு பார்த்தோம்? 11 காலம் இருக்கு பார்த்தோமா? 11 காலம்ல வந்து இங்க வந்து எத்தனை காலம் இன்சர்ட் பண்ணிருக்காங்க? எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி மட்டும் தான் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் சொல்லு? பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அதர் காலம்ஸ் டேட்டா. ஸோ அதனால் நம்ம 4 காலம் மட்டும் இன்சர்ட் பண்றதால நம்ம 4 காலம் ஸ்பெசிஃபிக்கா அங்க மென்ஷன் பண்ணி ஸோ ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் வந்து இங்க இன்சர்ட் பண்ணிருக்கோம். புரியுதா? இல்ல உனக்கு எல்லா காலம்ஸும் வேல்யூ இருக்கு அப்படின்னா இது நீ மென்ஷன் பண்ண தேவையில்ல, டைரக்டா எல்லா காலம்ஸும் இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே
ஓகே அதான். வேற ஏதாவது அலெக்ஸ் நீ என்ன கொஸ்டின் கேட்ட? ட்ரங்க் அண்ட் ரவுண்ட், ரைட்? டிஃபரன்ஸ்னு போட்டு பாருங்க. என்ன காமிக்குதா? ஓகே, இங்க மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ட்ரங்க் நீ வந்து ஆர்குமெண்ட் போடாம கொடுத்தானா எல்லாமே ரிமூவ் ஆகும். இல்ல எனக்கு வந்து 2 மட்டும் வச்சுக்கோ, 2 டிஜிட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா உனக்கு வந்து அந்த 2 மட்டும் வச்சுக்கிட்டு மத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது புரிஞ்சா அலெக்ஸ்? புரிஞ்சு சார். ட்ரங்க் என்ன சொன்னா எல்லா ஃபிராக்ஷனும் போயிருன்னு சொன்னேன். அது ஒரு ஆப்ஷன், பிகாஸ் இங்க ஆர்குமெண்ட் கொடுக்காம கொடுத்தா. எனக்கு வந்து ரெண்டு ஃபிராக்ஷன் வச்சுக்கோ, 3 ஃபிராக்ஷன் வச்சுக்கோ இங்க மென்ஷன் பண்ணோம்னா அது ஒரு 3 ஃபிராக்ஷன் வச்சுக்கிட்டு மத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி ரவுண்ட் பார்த்தோம். ரவுண்ட் வந்து உனக்கு ரவுண்ட் ஆஃப், அங்கேயும் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே கூட ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இது நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரே தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? இது நோட்பேட் பிளஸ் பிளஸ் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? நோட்பேட் பிளஸ் பிளஸ் இல்ல சாட் ஜிபிடி தெரியுதா உங்களுக்கு? சாட் ஜிபிடி தான் தெரியும் சார். ஓகே, 1 செகண்ட். ஓகே, see, select round 13.555666, 2 from dual. ஓகே, ஸோ இந்த கொரி ரன் பண்றேன். மல்டிபிள் ஷேரிங் வர மாட்டேங்குது. ஓகே, அலெக்ஸ் தெரியுதா ஸ்கிரீன்? ஸோ நான் ரவுண்ட் என்ன சொன்னேன், ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன். பட் ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு எத்தனை ஃபிராக்ஷன் வேணுமோ அத்தனை ஃபிராக்ஷன் வச்சுக்கிட்டு மற்ற ரிமூவ் பண்ணலாம். ஸோ நோ. ஓகே, ஸோ இங்க வந்து போடாம கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த இது ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். இல்ல நமக்கு போட்டு கொடுத்தோம்னா மற்ற ஃபிராக்ஷன் வச்சுக்கிட்டு இட் வில் ரவுண்ட் ஆஃப். ஓகேவா? புரிஞ்சா கைஸ்? ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகே, I'll share with your queries to you guys in the WhatsApp. ஓகேவா? கொஸ்டின் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு இந்த டேட் ஃபங்க்ஷன் போதும். ஸோ டேட் ஃபங்க்ஷன் வந்து மற்ற எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடிஷனலா நாளைக்கு வந்து மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கணும் அவங்கள. ஓகேவா? ஓகே. நாளைக்கு வந்து எக்ஸாக்டா 7:50 ஜாயின் ஆகுங்க. பிகாஸ் எல்லாமே ஜாயின் அவுட் லேட் ஆகுது. யாரும் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எல்லாரும் ஆன் டைம் வாங்க. லெட் ஸ்டார்ட் எக்ஸாக்ட்லி 8 o'clock அண்ட் 8:45 முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. 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 Fine guys, thank you. Good night. தேங்க்யூ.